தமிழ்நாட்டில் அரிசி விலையேற்றத்திற்கு திமுக அரசுதான் காரணம் என பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ஜி.கே. நாகராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பதன் மூலம் இளம் விஞ்ஞானிகளும் விவசாயிகளும் கௌரவப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். திமுக ஆட்சியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரிசி விலை உயர்வுக்கு திமுக அரசுதான் காரணம் எனவும் குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்தும் முல்லை பெரியாறு அணையின் பேபி அணையை பலப்படுத்தி தண்ணீர் மட்டத்தை உயர்த்தாமல் திமுக அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக தெரிவித்தார். நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் வழங்கப்படும் என்று அறிவித்த திமுக தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், 70% பாமாயில் அயல் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது எனவும் தெரிவித்தார். 48 லட்சம் விவசாயிகளுக்கு பாஜக அரசு கிசான் சம்மன் நிதி கொடுத்துள்ளதாக கூறினார். திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை அரசு வழங்கவில்லை எனில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்தவர், அவருக்கு வழங்கப்பட்ட விருது தமிழக விவசாயிகளையும் இளம் விவசாய விஞ்ஞானிகளையும் கௌரவிப்பதாகும். அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய விவசாய அணிகள் விவசாய நிர்வாகிகளை சந்தித்து இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் பாஜக அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு நம்பிக்கையூட்டி, குறிப்பாக நீங்கள் பாருங்கள், கிசான் சம்மன் நிதி 48 லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஏறக்குறைய அது 24 லட்சம் பேராக குறைத்திருக்கிறது தமிழக அரசு.